நம்ம வாய் நாற்றம் எதனால வருது அப்படின்னா, நம்பிக்கையான உறவுகள் உங்களுக்கு இல்ல. நம்பிக்கையான நண்பர்கள் இல்ல. உங்க மனைவி உங்களுக்கு நம்பிக்கையானவங்க இருக்கலாம். அல்லது உங்க கணவன் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களா இருக்கலாம். நீங்க நம்பிக்கையான ஒரு தோழி, அது பெண்ணாக இருந்தால் ஒரு தோழி, அல்லது நம்பிக்கையான ஆணாக இருந்தால் நம்பிக்கையான ஒரு நண்பன். மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுவதற்கு நம்பிக்கையான ஒருத்தர் உங்களுக்கு வேணும். அதே நேரத்தில உணர்வுபூர்வமான ஒரு தொடர்பு அவங்ககிட்ட இருக்கணும். இந்த பாண்டிங் இருக்கணும். அவங்கள பத்தின நினைவுகள் வரணும். உங்களுக்கு அந்த மாரியான நட்பு கிடைச்சாச்சுன்னா அதாவது அவங்கள பத்தியே யோசிக்கிறது, அவங்கள பத்தி உங்களுடைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கணும். நினைவுகள் வந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு காதல் மாரி தான் அது. எல்லா உறவுகளுமே ஒரு காதல்னா என்னது? ஒரு பெண்ண பத்தியோ, ஒரு ஆணுக்கு நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஆண பத்தி பெண்ணுக்கு நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும். அத வச்சு தான் இது காதல்னு கண்டுபிடிப்பாங்க. அதுபோல நட்பையும் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு நீங்க ஒரு ஆண் மேல இன்னொரு மேல நட்பு வருதுன்னா, அந்த ஆண் இவனுக்கு நினைவுகள்ல வரணும். வந்துகிட்டே இருக்கணும். அவங்கட்ட பேசுற மாரி, பேசணும்னு தோன்ற மாரி, அந்த அதுபோல வந்துருச்சுன்னு அப்படின்னா, அதுக்கு பேரு தான் நட்பு. அதுபோல ஒரு உறவு ஒரு அண்ணனா இருந்தா கூட அந்த நினைவு யார நீங்க உங்க அண்ணனா கூட பொறந்துட்டாலே கிடையாது. அண்ணன் வயதில் இருப்பவர்கள் யாருடன் யாருடைய நினைவுகள் உங்க மனதில வந்துகிட்டே இருக்கோ, அவங்க தான் நீங்க அண்ணனா தேர்ந்தெடுக்கணும். கூட பிறந்தவங்களும் அண்ணன் தான். ஆனா அது ஒருவேள கூட பிறந்தவங்களே அவங்களுடைய நினைவுகள் உனக்கு வருது அப்படின்னா, அந்த மனதில அந்த இணைப்பு, பாண்டிங் வருது அப்படின்னா, அப்ப அவங்கள நீங்க அண்ணனா தேர்ந்தெடுத்துக்கோ. இந்த மாரி ஒரு நட்பு என்பது இந்த மாரி தான் இருக்கணும். அப்படி நினைவுகள் வருதா 2 பேருக்குமே வரணும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். அப்போ அது நல்ல உறவு. அப்படியே நீங்க நம்பிக்கையா உங்க சம்பவங்கள வாழ்க்கையில நீங்க நெனைக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும். அவங்க நெனைக்கிறத உன்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நீ நெனைக்கிற மாரியே அவங்களும் நெனைப்பாங்க. உங்க கருத்து ஒற்றுமை இருக்குல்ல. இந்த உலகத்த புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல. அப்பதான் அந்த வாய் நாற்றம் நீங்கும். இல்லன்னா மருந்து சாப்பிட்டு நீங்க வாய் நாற்றத்தெல்லாம் போக்கணும்னா, அது போக்கவே முடியாதுங்க. வாய் நாற்றத்த போக்கணும்னா, உங்களுக்கு உறவுகளை தேடுங்க. நம்பிக்கையான உறவுகள தேடுங்க. அ நட்பு என்பது ஆணுக்கும், பெண்ணுக்கும் கண்டிப்பா மிக முக்கியமானது. இது வாய் நாற்றத்தை போக்கக்கூடியது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேற எந்த மருந்தால் தற்காலிகம் தான். மருந்தோ அல்லது உணவோ என்பது அந்த வாய் நாற்றத்த வேணா கட்டுப்பாட்டுல வைக்கலாம். குணப்படுத்த முடியாது. உறவால் மட்டும் தான் வாய் நாற்றத்தை குணப்படுத்த முடியும். வாய் நாறுகிறது என்றால், உங்களுக்கு சரியான உறவுகள் இல்லை. நீங்கள் மனம் விட்டு சுதந்திரமாக பேசுகிற உறவுகள் உங்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. அதுதான் மன அழுத்தத்தில இருக்கீங்க. பகிர்ந்துக்கிறதுக்கு, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு சரியான உறவு உங்கள்கிட்ட இல்ல. அதுதான் வாய் நாற்றத்துக்கு காரணம். அதனால அப்போ வாய் நாற்றம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்க பக்கத்திலே யாரும் வரமாட்டாங்க. உங்களுக்கு உறவுகளே இல்லாம போயிரும். வாய் நாற்றம் வந்துச்சுன்னா, உங்களுக்கு உறவுகளே இல்லாமலும் போயிரும். இல்லங்கிறனால தானே வாய் நாறுச்சு. உங்களுக்கு ஒரு சரியான உறவு இல்ல. பலதரப்பட்ட உறவுகள் இருக்கணும். நம்பிக்கையான பலதரப்பட்ட உறவுகள் இருக்கணும். நட்பு அல்லது கணவன், மனைவி, அப்புறம் சகோதர உறவு இப்படி பல பேரோட ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஈடுபாடு உடைய, இணைப்பு உடைய ஒரு பாண்டிங் இருக்கணும். அந்த மாரியான உறவுகள் உங்ககிட்ட இருக்கா? சும்மா பல பேர்ட்ட பேசினா மட்டும் போதாது. நம்பிக்கையா நீங்க நெனைக்கிற எல்லாத்தையும், அவர பத்தி ஒருத்தர பத்தி குறை சொல்லணும் அப்டின்னா, இந்த மாரி நம்பிக்கையானவங்ககிட்ட சொல்லணும். அந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்க இருக்காங்களா? அப்படி கிடைச்சுச்சுன்னா உங்களுக்கு வாய் நாறாது. கிடைக்கலன்னா வாய் நாறும். வாய் நாறிடுச்சுன்னா, அப்புறம் யாருமே உங்கள நெருங்கவும் மாட்டாங்க. அப்ப உறவுமுறை இல்லாதனால தான் உங்களுக்கு வாய் நாறுச்சு. வாய் நாறுனனால இப்போ உறவுமுறையே உங்ககிட்ட எதுவும் நெருங்க முடியாத அளவுக்கு மாறிரும். அதனால மருந்துகள தேடாதீங்க வாய் நாற்றத்தை குணப்படுத்த. உ மருந்துகளையும் தேடுங்க. அதே நேரத்தில மனிதர்களையும் தேடுங்க. உறவுகளையும் தேடுங்க. உறவால் மட்டும் தான் வாய் நாற்றத்தை போக்க முடியும். நிரந்தரமாக. உறவுகளை தக்க வைத்துக் கொண்டால். அப்படிப்பட்ட உறவுகளை கண்டுபிடித்து தக்க வைத்துக் கொண்டால், வாய் நாற்றம் நீங்கிவிடும். ஈஸியா ஒரு நொடியில ஒரு நாள்ல நீங்கும் அது. வெளிப்படையா பேசணும். ஈகோ இல்லாம பேசணும். மனம் அந்த நட்புங்கிற வகையில மனம் புண்படாம, டாமினேட் பண்ணாம பேசினா, அந்த உறவு உங்களுக்கு ரொம்ப தூரம் வரும். உங்களுக்கு இந்த வாய்நாட்டு பிரச்சனை எப்பவுமே உறவுகள தேடிக்கிட்டே இருங்க. உறவுகளோட நேரம் செலவிடணும். பலதரப்பட்ட மனிதர்கள பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல உறவு கிடைச்சுன்னா, அத தக்க வச்சுக்கோங்க. அ அது போச்சுன்னா, இன்னொரு உறவ தேடவும் தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கும் தனிமையில போயிடாதீங்க. தனிமை போயிட்டீங்கன்னா, வாய் நாற்றம் ஆரம்பிச்சுரும்.